அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய யோகா குரு டாக்டர் வெங்கடகிருஷ்ணன். நான் இன்று உங்களுக்கு 2 முக்கியமான யோகா முத்திரைகள், நம்முடைய பைல்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 யோகா முத்திரை. பைல்ஸை மட்டும் இல்ல, நம்முடைய உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி மலர்ச்சிக்கல் உண்டாகாமல் மற்றும் நம்முடைய சிறுநீரக பிரச்சனையை சரி செய்து, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்கிறது. மற்றும் இந்த அப்பான வாயு முத்ரா, அது ஒரு இருதய முத்ரான்னு சொல்லலாம். இதயத்தை பலப்படுத்துகிறது, இதயத்தில் எரிச்சல் வராமல் பாதுகாக்கிறது, உயர் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி நிவாரணம் அளிக்கிறது இந்த அப்பான வாயு முத்ரா. இந்த 2 முத்ரா, ஒன்று வந்து அப்பான முத்ரா, இன்னொன்று அப்பான வாயு முத்ரா. 2 முத்ரா உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அப்பான முத்ரா என்பது உடலின் கழிவுகளை வெளியேற்றும் சக்தியை தூண்டும் முக்கியமான ஒரு முத்ராவாகும். இது வந்து உடலில் உள்ள கழிவுகளை சுத்தம் செய்து, அதாவது மலம், சிறுநீரகம், பெண்களுக்கு மாதவிடாய் எல்லாத்தையும் சரி செய்து இந்த முத்ரா பண்ணுவதால் நிவாரணம் அளிக்கிறது. இது வந்து மூலாதார சக்தியை தூண்டுவதால் ஆழ்ந்த தியான நிலைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முத்ராவாகும் அப்பான முத்ரா. அப்பான முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, நம்முடைய கட்டை விரலுடன் மோதிர விரலையும் நடுவிரலையும் சேர்த்து வைத்துக்கொண்டு ஆள்காட்டு விரலையும் சுண்டி விரலையும் நேராக வைத்திருக்க வேண்டும். இது அப்பான முத்ரா. இது ரொம்ப முக்கியமான ஒரு முத்ராவாகும். நம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் சக்தியை தூண்டும் முக்கியமான ஒரு யோகா முத்ரா அப்பான முத்ரா. இதை செய்வதால் உடல் சீராகும், உடலில் உள்ள கழிவுகளை சுத்தம் செய்து, அதாவது மலச்சிக்கல், அப்புறம் சிறுநீரகம், பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்து நிவாரணம் அளிக்கிறது இந்த அப்பான முத்ரா. இது ரொம்ப ஒரு முக்கியமான முத்ராவாகும். அப்புறம் பைல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, பைல்ஸ் வராமல் பைல்ஸ் வந்தாக்க இது நிவாரணம் அளிக்கிறது. ஏன்னா நம்மளுடைய பைல்ஸ் எதனால் வருது, நம்மளால அடிக்கடி மலச்சிக்கல் உண்டாயிடுறது, அதனால மோஷன் போகிறதுக்கு தகராறு ஆயிடுறது, மோஷன் இறுக்கமாயிடுறது. அப்போது அதெல்லாம் நம்மளை வந்து இந்த முத்ரா செய்வதால் அதெல்லாம் இந்த மலச்சிக்கலை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் செய்து கழிவுகளை வெளியேற்றுகிறது. அதனால இது ஒரு ரொம்ப முக்கியமான முத்ராவாகும். இது ஒன்று. இன்னொன்று அப்பான வாயு முத்ரா. இது வந்து அப்பான முத்ரா. இது இன்னொன்று அப்பான வாயு முத்ரா, இல்லை இருதய முத்ரான்னு கூட சொல்லலாம். இது வந்து இருதயம், நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்தப்படுகிறது. இந்த முத்ரா பண்ணாக்க இதயம் பலப்படுத்துகிறது. இதயம் சம்பந்தப்பட்ட வலியை நிவாரணம் அளிக்கிறது, வலி வராமல் பாதுகாக்கிறது. அப்புறம் இதயத்தில் எரிச்சல், மார்பு எரிச்சல் அதெல்லாம் வராமல் நம்மளை சரி செய்கிறது. அப்புறம் வந்து பித்தம், கேஸ்ட்ரைட்டிஸ், வாயு தொல்லை எல்லாத்தையும் சரி செய்கிறது இந்த ஒரு அப்பான வாயு முத்ரா. அதே மாதிரி மலச்சிக்கலை கட்டுப்படுத்துகிறது, சிறுநீரகம் பிரச்சனையை சரி செய்கிறது, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்கிறது. இந்த அப்பான வாயு முத்ரா பைல்ஸை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அப்பான முத்ரா, அப்பான வாயு முத்ரா ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான முத்ராவாகும். அப்பான வாயு இது என்பது வந்து இருதயத்தில் உள்ள கோளாறுகளை சரி செய்கிறது அப்பான வாயு முத்ரா. இந்த அப்பான வாயு முத்ரா எப்படி பண்ணணும்? முன்னாடி இப்போ அப்பான முத்ரா சொன்னேன். இப்போ அப்பான வாயு முத்ரா, நம்முடைய ஆள்காட்டு விரலை கட்டை விரலில் மடக்கி வைத்துக்கொண்டு கட்டை விரலுடன் மோதிர விரல் நடுவிரலை தொட வேண்டும், சுண்டு விரலை நேராக வைத்திருக்க வேண்டும். ஆள்காட்டு விரலை கட்டை விரலில் சுருட்டி வைத்துக்கொண்டு கட்டை விரலுடன் மோதிர விரல் நடுவிரலை தொட்டு கொண்டு ஆள்காட்டி விரலை நேராக வைத்திருக்க வேண்டும். இது அப்பான வாயு முத்ராவாகும். இந்த முத்ரா பண்ணுறதுனால நமக்கு இதயம் பலப்படுத்துகிறது, அப்புறம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது, அதாவது மலச்சிக்கலை
கட்டுப்படுத்துகிறது, சிறுநீரக பிரச்சனை சரி செய்கிறது, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை சரி செய்கிறது, இதயத்தை பலப்படுத்துகிறது, இதயத்தில் உள்ள வலியை குறைக்கிறது, நம்மளுடைய உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நமக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் நம்மளை பாதுகாக்கிறது. நம்முடைய உயிரை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான முத்ரா அபான வாயு முத்ரா. 2 முத்ரா சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. ஒன்று அபான முத்ரா, இன்னொன்று அபான வாயு முத்ரா. மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அபான முத்ரா எப்படி பண்ணணும்னாக்க, நம்முடைய கட்டை விரலுடன் மோதிர விரலும் மற்றும் நடுவிரலும் சேர்த்து வைத்துக்கொண்டு மற்ற 2 விரல்களை நீட்டி வைத்துக்கொள்ள வேண்டும். இது அப்பான முத்ரா. அடுத்தது அப்பான வாயு முத்ரா இல்லை இருதய முத்ரான்னு சொல்லலாம். நம்முடைய ஆள்காட்டி விரலை கட்டை விரலுடன் மடக்கி வைத்துக்கொண்டு கட்டை விரலுடன் மோதிர விரலும் நடுவிரலும் சேர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். சுண்டி விரலை நேராக வைத்திருக்க வேண்டும். இது அப்பான வாயு முத்ராவாகும். இந்த 2 முத்ராவும் நாம் தினந்தோறும் 45 நிமிடங்கள், அதாவது 15 நிமிடம், ஒரு முத்ராவும் 15 நிமிடம் காலை, மதிய வேளை மற்றும் மாலை வேளையில் தொடர்ந்து நாம் செய்து வந்தால் நம்முடைய உடலுக்கு நிவாரணம் அளித்து பைல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுகிறது, உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது, மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கிறது, சிறுநீரக பிரச்சனையை சரி செய்கிறது, உடலில் பித்தம் வாயு குறைபாடுகளை நீக்குகிறது, இருதயத்தை பலப்படுத்துகிறது, இருதய நோய் வராமல் பாதுகாக்கிறது, உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. ஆக இந்த 2 முத்ராவும் ரொம்ப முக்கியமான யோகா முத்ரா ஆகும். ஒன்று அப்பான முத்ரா, திருப்பி சொல்கிறேன். கட்டை விரலுடன் மோதிர விரல் நடுவிரலை சேர்த்து வைத்துக்கொண்டு, மோதிர விரல் நடுவிரலை 2 கைகளும் சேர்த்து வைத்துக்கொண்டு மற்ற 2 விரல்களை நேராக வைத்திருக்க வேண்டும். இது அப்பான முத்ரா. அடுத்தது அப்பான வாயு முத்ரா. நம்முடைய ஆள்காட்டி விரலை கட்டை விரலில் மடக்கி வைத்துக்கொண்டு கட்டை விரலுடன் மோதிர விரல் நடுவிரலை சேர்த்து சுண்டு விரலை நேராக வைத்திருக்க வேண்டும். இது அப்பான வாயு முத்ரா. இந்த 2 முத்ராவும் தொடர்ந்து தினந்தோறும் காலையில் 15 நிமிடம், மதிய வேளையில் 15 நிமிடம், மாலை வேளையில் 15 நிமிடம் தொடர்ந்து நாம் பயின்று வந்தால் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி பைல்ஸ் வராமல் நம்மளை பாதுகாத்து, இதயத்தை பலப்படுத்தி, உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நம் உயிரை பாதுகாக்கிறது இந்த முத்ரா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன், விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.